இந்தியன் மார்க்கெட்ஸே பாத்தீங்கன்னா இப்ப எஸ்யூவி செக்மெண்ட்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நாளா சிடான் செக்மெண்டே வச்சு ஒரு சக்சஸ் ஸ்டோரி பாத்துட்டு இருந்த கம்பெனி தான் ஹோண்டா. சோ இந்தியன் மார்க்கெட்டே சிடானை மறந்துட்டு எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல சிஆர்விக்கு அப்புறம் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி லான்ச் பண்றாங்க ஹோண்டா. இப்ப ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இந்தியன் மார்க்கெட்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த கார்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு ஹோண்டா எலிவேட்டா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க டைம்ல ஹோண்டா எலிவேட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 14.5 lakhs 20 lakhs வரைக்கும் சென்னையில ஆன் ரோட் போயிட்டு இருக்கு. இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டட் சீட் கூட நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க போறது? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிபிகேஷன் லாக்ஸ் இருக்கிறதுனால எலிவேட் பாத்தீங்கன்னா எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு சாய்ஸா வைப் அவுட் ஆயிடுது. அப்படியே பாத்தீங்கன்னா 33,000 plus யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து சேல் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் இந்த 7 to 8 months டியூரேஷன்ல பிரைஸும் அதிகமா இருக்கு அண்ட் ஸ்பெசிபிகேஷன் லாக்ஸும் இருக்குன்னா எப்படி இந்த 33,000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டின்னு சொன்னவொடனே எல்லாருக்கும் மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா டொயோட்டா, ஒன்னு வந்து ஹோண்டா. கேட்டீங்கன்னா ஐவி டெக் இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா ஹோண்டா வந்து இந்தியன் ரோட்ஸ்க்காகவே ஒரு ப்ரூட்டலா ரெடி பண்ண ஒரு இன்ஜின். 2009 2010 ஹோண்டா சிட்டி ஐவி டெக்லாம் ஓட்டுனீங்கன்னா